வந்தோம் புண்ணிய உருவே ஷீரடி பாபா. கஷ்டம் கவலை கண்ணீர் போக்கும் கலியுக தெய்வம் நீயே பாபா. அஷ்டதிக்கிலும் உன் புகழ் ஒலிக்கும் அணி அணியாக உன்னடி பணியும் துஷ்டரை ஓட்டும் தூயவன் நீயே. தொழுதிட வந்தோம் உன் திருவடியே. சித்துக்கள் பற்பல செய்பவன் நீயே. சிந்தையில் கலந்து உறைபவன் நீயே. பித்தனை போலே திரிந்தவன் நீயே. பேருலகாளும் இறைவன் நீயே. முத்துகளாக மணிமொழி பகன்றாய் முழு மனதோடு ஏற்றிட அருள்தா. சத்திய வடிவாய் வாழ்ந்தவன் நீயே. சாந்த ஸ்வரூபி எங்களின் பாபா. கருணை வடிவே காக்கும் திருவே கனிந்தருள் செய்யும் ஷீரடி பாபா. வரும் வினை தீர்க்க வந்தவன் நீயே. வறுமையில் வாழ்ந்த வள்ளலும் நீயே. கருணை வடிவே காக்கும் திருவே கனிந்தருள் செய்யும் ஷீரடி பாபா. வரும் வினை தீர்க்க வந்தவன் நீயே. வறுமையில் வாழ்ந்த வள்ளலும் நீயே. பொறுமையில் பூத்த புண்ணியன் நீயே. பொன்னும் மணியும் நீ தருவாயே. கருவினை காக்கும் கடவுளும் நீயே. கை தொழுவோமே உன் திருவடியே. பிறவியின் பலனை தருபவன் நீயே. பெருமைகள் நிறைந்த பெரியவன் நீயே. அறம் பல போட்டு ஆண்டவன் நீயே. அதிசயம் நிகழ்த்தும் அற்புதன் நீயே. தருமத்தை காக்கும் தலைவனும் நீயே. தன்னிகரில்லா புனிதனும் நீயே. சுரந்திடும் இரக்கம் உன்னிடம் தானே. சுந்தர வடிவே உனை பணிவோமே. பேரும் புகழும் பெருமைகள் யாவும் பெருகிடச் செய்யும் குருவும் நீயே. சன்னதி வந்து வணங்கி நின்றாலே சங்கடம் போக்கும் சத்குரு நீயே. பேரும் புகழும் பெருமைகள் யாவும் பெருகிடச் செய்யும் குருவும் நீயே. சன்னதி வந்து வணங்கி நின்றாலே சங்கடம் போக்கும் சத்குரு
இணகிய மனத்தோன் தடைகளை சீரடியிலேருந்து 2 கிலோமீட்டர் பஞ்சமுக விநாயகர். வணக்கம். போலூர் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக யூடியூப் சேனல் வழங்கும் சீரடிக்கு சென்று நேரடியாக திருக்கோயில் தரிசனத்தினுடைய 2ஆம் பாகத்தை காண்போம். வாருங்கள் பக்தர்களே. மகாராஷ்டிரா மாநிலத்திலே தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஷீரடி பாபானுடைய திருக்கோயில்கள் அவருடைய சக்தியினால் இன்றைக்கு இருக்கிறது. இருந்தாலும் அவர் வாழ்ந்து பிறந்த இடமான மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடிக்கு சென்று நாம் அந்த பாபா அவர்கள் தங்கியிருந்த பூஜை செய்த தமம் இருந்த இடத்திலே நம்முடைய ஷீரடி சாய்பாபானுடைய குருசாமி அவருடைய தலைமையிலே சென்று காலையிலே ஷீரடிக்கு சாய்பாபானுடைய திருத்தலத்திலே வணங்கி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருகின்ற நேரத்திலே அங்கே இருக்கின்ற ஒரு தமிழ் பக்தர் எங்களை அடையாளம் கண்டு பாபா அவர்கள் ஒரு 5 கிலோமீட்டர் அளவிலே அவர் சென்று தினசரி சென்று வணங்கிய திருக்கோயில்களும் அவர் சென்று உட்கார்ந்த இடங்கள் வீடு தங்கிய இடங்களெல்லாம் நீங்கள் சென்று பாருங்கள் என்று சொன்னார்கள். நாங்களும் ஒரு ஆட்டோவிலே சென்று முதலாக 5 கிலோமீட்டர் அருகிலே இருக்கின்ற அந்த பகுதியிலே புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்கி கொண்டு இருக்கின்ற பஞ்சமுக விஷ்ணு கணபதி ஆலயத்தில் சென்று அங்கே கணபதியை வணங்கினோம். இத்திருக்கோயிலுக்கு பாபா அவர்கள் வாரத்துக்கு 2 முறை சென்று தரிசனம் செய்து அருகிலே இருக்கின்ற ஒரு மாளிகை அந்த காலத்தினுடைய பெரிய நிலச்சார்ந்தார் அவர்கள் பாபாவுக்காக தானமாக கொடுக்கப்பட்ட அந்த பங்களாவை காணுகின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. நாங்களும் பாபா அவர்கள் அங்கே உட்கார்ந்து பக்தர்களோடு பேசுகின்ற அந்த மரத்தினுடைய இடத்தையும் அந்த பகுதியிலே அவர் தினசரி செல்கின்ற பகுதியும் கண்டு ஆச்சரியம் அடைந்தோம். இப்படி பல்வேறு சக்திகளை கொண்டு திகழ்ந்த பாபா அவர்களை காண இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வியாழக்கிழமை என்று மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஷீரடியிலே பாபாவை வணங்குகின்ற காட்சிகள் இந்த காணொளி மூலியமாக நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். போலூரை சேர்ந்த நம்முடைய சாய்பாபாவினுடைய திருக்கோயிலுடைய நிறுவனர் மசூதன் அவருடைய தலைமையிலே நாங்கள் டாக்டர் பன்னீர்செல்வம், பேராசிரியர் முருகேசன் அவர்களும், டாக்டர் பன்னீர்செல்வம் அவருடைய துணையாளர்களும், கிரி அவர்களும், பலாசூர் சுப்பிரமணியம் அவர்களும், உதயம் பழனி அவர்களும், பலாசூர் சுப்பிரமணியம் அவர்களும், அத்திமூர் தனிவேல் அவர்களும்,
தமிழன் பாபு அவர்களும் மற்றும் பக்தர்கள் 25க்கு மேற்பட்ட இவர்களோடு நம்முடைய ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையினுடைய தலைவரும் யூடியூப் சேனலுடைய நிறுவனருமான சவரன் கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவர்களோடு நம்முடைய குருசாமி மதுசூதன் அவருடைய வழிகாட்டியின் பேரில் மகாராஷ்டிரா மாநிலத்திலே பல்வேறு திருத்தலங்களெல்லாம் சென்று காண்பித்தார். சிறப்பான முறையிலே எங்களுக்கு தங்குவதற்கும் உணவும் போலில் இருந்து போனோ ரயில்வே நிலையத்துக்கு போய் வர வரைக்கும் சிறப்பான முறையில் எங்களுக்கு பயணத்தை ஏற்பாடு செய்து அங்கிருந்து ஒரு தனி வேனிலே பல்வேறு அதிசயமான திருத்தலங்களெல்லாம் எங்களை அழைத்து சென்று காண்பித்த நம்முடைய ஷீரடி புகழ் பாபா மதுசூதன் அவர்களுக்கு எங்களுடைய ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையினுடைய ஆன்மீக சேனலை சார்பாக அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மதுசூதன் ஐயா அவர்கள் பூலிலிருந்து இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த ஷீரடிக்கு அழைத்து செல்கின்ற ஒரு சமூக சேவையாக லாப நோக்கத்தோடு இல்லாமல் ஆன்மீக சேவையாக செய்து வந்து கொண்டிருக்கிறார். மேலும் மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் பகுதியில் இருந்து ஷீரடிக்கு அழைத்து செல்கின்ற பணியை அவர் ஆன்மீக பணியை தொடர வேண்டும் என்று அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.